ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய இந்த சின்ன செலிப்ரேஷன் ஜெபத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில பாடல்கள் பாடி ஒரு சின்ன மெசேஜ், அதுக்கப்புறம் ஒரு சாட்சி, அதுக்கப்புறம் ஜெபத்தோட ப்ரேயர் மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு சின்ன கேக் கட் பண்ணோம். எங்களுக்கும் என்னுடைய அத்தை மாமா 2 பேருக்குமே இன்றைக்கி தான் வெட்டிங் டே. ஸோ 2 பேருமே சேர்ந்து கேக் கட் பண்ணோம். கேக் கட்டிங் முடிஞ்ச பிறகு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு சின்ன டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஃபெலோஷிப் என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு விஷ் பண்ண எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒவ்வொருக்கும் அந்த நேரத்தில் நன்றி செலுத்திக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபோட்டோஸாக பார்த்தது எல்லாம் நீங்கள் வீடியோ ஃபார்மேட்டில் பார்க்கலாம். அகிலமும் சாட்சியாகவே உங்களந்த கட்டளையதா பூமி அகிலமும் சாட்சியாகவே உங்களந்த கட்டளையதா ஆவியாத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு செய்கின்ற நாளுயிரே அடைக்கலத்தில் எம்மை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் எம்மை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மையல்லாது பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே. கல்யாணத்தன்னைக்கு தான் இதான் உன் பொண்ணுன்னு அன்னைக்கு தான் காட்டினாங்க. அன்னைக்கு முழுசும் அவங்க அழுதாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. எங்கள் பெரியப்பா அழுதாங்கன்னு சொல்லி எங்கள் பெரியப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியாக ஆனாலும் அவங்க 2 பேரும் கடைசி வரை ரொம்ப அன்பாக வாழ்ந்து 6-7 பிள்ளைகளை பெற்று நல்ல ஒரு ஐக்கியமாக ஒருத்தர் இறந்த உடனே கொஞ்சம் நாள் அடுத்தாலும் இறந்தாங்க. அறவே பார்க்காம. ஆனால் அவங்க இப்படி இல்லாமல் தான் அந்த திருமணம் நடந்து அவங்களுக்கு பழங்கலை. ஆனால் அவங்க கிறிஸ்துவில் இது என் எலும்பிலிருந்து ராஜேஷ் வந்து எப்படி என்ன ஃபர்ஸ்ட் டே நேசிச்சாங்களோ அதே போலதான் இன்னைக்கு வரைக்கும் நேசிக்கிறாங்க. கடவுள் வந்து ஆசீர்வாதமா கொடுத்தது, அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். அப்புறம் வந்து கடவுள் ஆசீர்வாதமா 2 பிள்ளைங்களை கொடுத்துருக்காங்க. அவங்களையும் வந்து கடைக்காரங்க போட்டு கடவுள் ஒவ்வொரு நாளும் பத்திரமா பாதுகாத்து வழி நடத்து வராங்க. இப்போ 10th முடிக்கவும் ஜோனத்தன் 10th போகவும் திருமணம் செய்திருக்கிறாரு. இப்போ வருஷமா அவங்கள பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தையும் கடவுள் வந்து ஆசீர்வாதமா வழி நடத்திட்டு வர்றதுக்காக நன்றி. ராஜேஷோ இந்த வருஷம் வந்து 20 years அவங்க ஆஃபீஸில் கம்ப்ளீட் பண்ணி போய் செய்தார். அதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். 20 வருஷம் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இதுதான். நிறைய பேர் மாற்றிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாற வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆனால் கடவுள் வந்து அவ்வளோ நல்லா உயர்த்தி வச்சிருக்காரு. அவங்க ப்ராஜெக்ட்லாம் நல்ல பேர் எடுக்க கடவுள் நம்பிக்கை போய் செய்தார். அதுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். அர்த்தமாமா இப்போ நல்ல சப்போர்ட் தான். இது ஒரு எல்லாருக்கும் கிடைக்காததுதான் ஒரு இது. 2 பேருக்கும் ஒரே நாள் கல்யாண நாள் அமைகிறது கூட 2 பேரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண கடவுளுக்கு போய் செய்திருக்காரு. ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீங்கள் அசைமாடி கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதித்து சோதரிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய ஆண்டவரே பக்தம் வரணும். ராஜேஷ் குடும்பத்தை ஆசீர்வதித்து நல்ல நாளைக்கு நாள் வாங்கி தந்திருக்கிறேன். உங்களுக்கு கோடி 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 சோதனை உணவுக்கு கூட கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்கு ஐசோதனை சுவாமி காப்பன் லாபத்திலிருந்து வருடத்தை கண்டு கிருபை செய்கிறேன். என் தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை உங்களுக்கு சோதரவையா உண்மை சோதரிக்கிறோம். உண்மை சோதரிக்க துதிப்பதற்கு சோதரிப்பதற்கு எத்தனை நாவால் இருந்தாலும் போகலாம் தப்பா. நீர் அவ்வளவு பெரிய தெய்வம் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த அருமையான வீட்டில் இருந்த அந்த அருமை சகோதரியை நான் நினைக்காம இருக்க முடியாதப்பா. இந்த வீட்டுக்குள்ள இந்த 3 ரூமுக்குள்ளேயும் அவர்கள் துதி தோத்திரம் உலாவி கொண்டிருக்குப்பா. ஆம் தகப்பனே, அந்த துதி தோத்திரம் இன்னும் தகப்பனே அருமை பிள்ளைகளுடைய வீட்டிலே வாரிசாக துதி தோத்திரம் ஏறெடுத்துட்டே இருக்கணும்ப்பா. அள்ளி ஜெபித்த ஜெபம் எனக்கு வழிகாட்டியா வச்சுட்டு போறாங்கப்பா. எனக்கு வழிகாட்டியா இந்த அந்த அன்பு தாயாரை நான் நினைவு கொள்கிறேன். Lord.
என்னோடய அம்மா அப்பாவும் என்னோடய சிஸ்டர்-இன்-லா ஃபேமிலியும் ஜாயின் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.